ஒரு நாள் தேவன் அழகான ஒரு பூங்காவை உருவாக்கினார். அந்த பூங்காவிற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர். அந்த தோட்டத்தில் வாழ ஆதாம் என்ற ஆணையும் ஏவாள் என்ற பெண்ணையும் தேவன் உருவாக்கினார். அவர்கள் தேவனோடு பேசினார்கள், மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் தேவன் அவர்களிடம், நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள நல்லதும் கெட்டதும் தெரிந்த மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். பின்பு ஒரு நாள் ஒரு பாம்பு ஏவாளிடம் வந்து, இந்த பழம் ருசியாக இருக்கும், இதை சாப்பிடு என்றது. ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாள். பிறகு ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாமும் சாப்பிட்டார். அவர்கள் தேவனின் கட்டளையை மீறினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தவறு செய்ததற்காக துக்கமாக தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். தேவன் கோபப்பட்டாலும் அவர்களை விட்டுவிடவில்லை. அவர்கள் செய்த தவறுக்காகவும் நம்மை மீட்கவும் இயேசுவை அனுப்ப தீர்மானித்தார். ஆகவே சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது என்னவென்றால், தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிக முக்கியம். அவர் நம்மை எப்போதும் நேசிக்கிறார். நாம் தவறு செய்தாலும் அவர் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். நம்மை விட்டுவிட மாட்டார். God bless your cuties.